நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் நான் உதடுகள் விரிய நான் சிரித்து உங்களிடம் தொடர்பு கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுது ஒரு சாதாரண ஒரு ஆசனத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கு பெயர் உட்கட்ட ஆசனம். உட்கட்ட ஆசனம் வளைந்து செய்வது, கோணலாக செய்வது, தலைகீழாக செய்வது, அல்லது 2 கைகளை ஊன்றி நாம் உடம்பை மேலே தூக்குவது, இவையெல்லாம் செய்தோம். இந்த உட்கட்ட ஆசனம் என்பது உடலை உள்பகுதியாக வளைத்து செய்வது. மிக எளிதானது தான் இந்த ஆசனம். நாம் நமது கைகளை மேலே உயர்த்தி நாம் மெதுவாக முழங்காலிட்டு அந்த தலையை உயர்த்தி நேராக வைத்து, முதுகையும் நேராக வைத்து, 2 கைகளையும் முழங்காலில் வைத்து நாம் பாதகஸ்தாசனம் செய்வதைப் போல இந்த பாதத்தின் மேல் இல்லாமல் குதிங்கால் மீது நமது ஆசனம் அமைய வேண்டும். நமது உடம்பின் பின்பகுதி, அதாவது மலவாய், அது அந்த குதிங்கால் மீது அமர வேண்டும். அமர்ந்து இதை இடையிடையே அதை மெதுவாக எழுந்து மெதுவாக உட்கார்ந்து மூச்சை விட்டு செய்ய வேண்டும். இது செய்வதனால் என்ன பயன் என்றால், மிக முக்கியமான பயன், கால்களில் உள்ள நரம்புகள் முழு பலமடையும். அந்த பாதத்தில் உள்ள தசையும் அந்த நரம்புகளும் அந்த கண்கள் முகத்தில் மட்டுமல்ல, நகத்திலும் கூட உண்டு. அதற்கு பெயர் நகக்கண்கள். அந்த நகத்தில் சில சொத்தையாக இருந்தால் அல்லது வேறு ஏதாவது இருந்தால் அது கூட மிக நேர்த்தியான நகமாக மாறும். அழகை காட்டும்போது நகங்களிலே மகளிர் என்ன செய்கிறார்கள்? கால் நகங்களிலும் விரல் நகங்களிலும் அந்த சாயத்தை பூசி அதை அழகாக காட்டுகிறார்கள். அது நமக்கு அதை பூசுவதில்லை. நாம் பூச வேண்டுமென்றால் நமது கைகளிலும் நமது கைகளுடைய விரல்களிலும் நகத்திலும் கால் விரல் நகத்திலும் நாமும் பூசலாம். மாதம் ஒரு முறை அல்லது வருடம் 3 முறை மருதாணியை எடுத்து மருதாணியை நன்றாக நைஸாக அரைத்து இந்த விரலை சுற்றி வைத்துவிட்டால் மாலையில் வைத்து மறுநாள் பார்த்தால் இந்த விரல் நகம் சிவப்பாக இருக்கும். இதனால் என்ன பயன் என்றால், மிக அபூர்வமான பலன் என்ன? அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நமது உடலிலே நாசி வழியாகவும் நமது வாய் வழியாகவும் உள்ளே செல்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, கால் விரல் கை விரலில் இருக்கக்கூடிய கண்கள் வழியாகவும் அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் செல்கிறது. அதை தடை செய்கிறது. அதை செய்வதற்கு இந்த ஆசனம் பெரு உதவி செய்கிறது என்று கூறி, இதனுடைய பலன்களை நாம் உண்மையாக அனுபவிப்போம் என்று கூறுவதுடன், இது எவ்வளவு நேரம் செய்யலாம் என்றால், ஒரு 10 வினாடி அல்லது 10 நிமிடம் அதுவரை செய்யலாம். செய்வதனால் நாம் முழு பலனை அடைவதற்கு இது ஒரு பயன்படும். இதைபோல் மாற்றி செய்யலாம். அதாவது கால்களை 2 கைகளாலும் பிடித்து, அத்துடன் நமது ஆசன வாயிலே 2 கால்களையும் அமர்த்தி தலையை தூக்கி ஊஞ்சலாடுகளைப் போல மெதுவாக அதை அசைத்து நமது முழு சக்தியை பிரயோகித்து இதை செய்து முழு பலனை அடைவோம். இதனால் தண்டுவடம் மிகுந்த ஒரு நல்ல பலனை பெறுகிறது. அத்துடன் கைகளும் அதோட புஜமும் நாம் முழு பலனை பெறுகிறது என்று கூறி, இந்த பலன்களை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் என்று நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.